மீசை கறி இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துறாங்க. அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூட 5 பேர் இருந்திருக்காங்க. சண்முகசுந்தரம், முனிராஜ், எருமக்காரர் வீட்டு சின்னசாமி அப்படிங்கிற ஒரு 5 ஊழியர்கள் இருந்திருக்காங்க. 5 பேரையும் விசாரித்தேன். 5 பேருமே சொன்னதுன்னா, நாங்கள் ஒவ்வொரு உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த துப்பாக்கி குண்டு பட்ட இடங்களை எல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக உடலை முழுமையாக சேவ் பண்ணுவோம். ஆனால் இந்த 4 பேர் உடலை நாங்கள் சேவ் பண்ணுற வேலையே இல்லை, போலீஸார் கொண்டு வரும்போதே சேவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஓகே, இது சும்மா 19 ஒரு கதையை நம்ம சொல்லிட முடியாது. புரியுது. அவ்வளவுக்கும் தரவுகளை எடுத்து வச்சு தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அந்த போஸ்ட்மார்ட்டம் டீமில் இருந்த டாக்டர்களை அவங்களுக்கு என்ன வெர்ஷன் தெரியுமோ அதை மட்டும் கேட்டேன். இவங்களுக்கு என்ன வெர்ஷன் தெரியுமோ அதெல்லாம் கேட்கணுங்கிறல. அப்படியே அவங்களோட பழகும்போது அந்த பாடி வந்தால் எப்படி இருந்ததுன்னு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து அவங்களோட பேசும்போது அவனுக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்க உடம்பு சேவ் பண்ண வேண்டிய வேலை இல்லை, போலீஸே சேவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க.